நீங்க திரும்ப திரும்ப அதே ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தா எத்தனை நாள் நாங்க டிஃபெண்ட் பண்ண முடியும்? நீங்க அத்தனை ஃபேன்ஸ் அப்செட் ருத்ராஜ் பார்த்து. ஹாசனோட கேட்ச் எல்லாம் விட்டுறது கிரைம் ப்ரோ. அவரு கேட்ச் குத்து அதை பிடிக்கல அப்படின்னா அது எந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதை அவர் ப்ரூவும் பண்ணிட்டாரு. ருத்ராஜ் எடுத்துக்கங்க, துபே எடுத்துக்கங்க, ரெண்டு பேருமே பால் சாப்பிட்டு தான் ப்ரோ ரன்னுக்கு போறாங்க, பிச்சு ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இது என்ன டெஸ்ட் மேட்சா ஓடியாது? அதுதான் எனக்கு அப்செட். தான் தெளிவா ஸ்கேம் தான் தெளிவா. ஏன்னா அவங்க வின் பண்ண பாக்கல. ஏன்னா அவங்க கிட்ட 5 கப் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க தேவையில்ல. மார்க்கெட்டிங் பண்ணலாம், மார்க்கெட்டிங் தான் பண்றாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் கேப்டனை இப்படி ரொம்ப கேவலப்படுத்தக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடிக்க முடியாதுலாம் கிடையாது, அடிக்கலாம் ப்ரோ அவனை. பட் நம்ம பேட்டிங்ல அந்த தப்பு பண்ணிட்டோம், ரன் வைக்கல. பேட்டிங் அது நல்ல ஒரு ட்ரிக் தான், நான் எல்லாம் சொல்ல. பிச்சு அது மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க எஸ்ஆர்ஹெச்மே. பட் 210 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நல்லா ஆரம்பிச்சார். சாம்சன் மேலே குறை சொல்ல முடியாது. பட் ருத்ராஜ் பண்ணது தப்புங்க. அவர் ஆனது எல்லாருமே அப்செட். ருத்ராஜ் ஃபேன்ஸே அப்செட். நீங்க என்ன நினைச்சு ஆடிட்டு இருக்கீங்க? ஒரு எஸ்ஆர்ஹெச் ஆடிட்டு இருக்கோம், அவனுக்கு வந்து 200 வந்து ஒரு பாஸ் ஸ்கோர் தான். சாரி, கொஞ்சம் ஈஸிக்கு ஒரு நீங்க 220 வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் 200 பாயிண்ட் அந்த பிச்சில் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம பவுலர்ஸே இல்லைன்றோம், பவுலர்ஸ் உயிர் கொடுத்து போடுறாங்க. நீங்க பாருங்க, 13 மேட்ச் 4 மேட்ச் தான் வந்து பவுலர்ஸால் தோத்துருக்கோம். இது 9 மேட்ச் நம்ம பேட்டிங்காக தான் தோத்துருக்கோம். இதே எஸ்ஆர்ஹெச் கூட இதுக்கு முன்னாடி மேட்சும் பேட்டிங் கொலாப்ஸ் தான் தோத்தோம். இந்த மேட்ச்மே நீங்க வந்து 3 ஓவர் 43. அதுக்கடுத்து யாரு சேவ் பண்ண போறீங்க? ருத்ராஜ் நீங்க திரும்ப திரும்ப பண்ற தப்பு. நீங்க ஏன் வந்து ஒரு ஏங்க ஸ்லாட்ல போற பாலுக்கு சிங்கிள் போறாருங்க? ஏன்னா ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டா நம்ம 10 ஓவர் நிக்கணும். ஏன் நீங்க நிக்கணும்? நீங்க அடிக்க வேண்டிய நம்பர் 20 பால் வச்சுட்டு போங்க. புரியுதுங்களா? தூபே தேவையில்லை ப்ரோ, தூபே தேவையில்லை ப்ரோ. தூபே ஃபேன்ஸ் என் மேல கடுப்பாயி என்ன வேணா போட்டோம், ட்வீட் போட்டோம், என்ன வேணா போட்டோம். தூபே நாட் இஸ் இன் திஸ் டீம் ப்ரோ. என்ன ஒரு ஃபீல்டிங் இல்ல, ஒரு செகண்ட் ரன் ஓடுற இன்டென்ட் இல்ல. நீங்க ஸ்டே பண்றதெல்லாம் தப்பு தான். எனக்கு தூபே தேவையில்லைங்க. ட்ரேட் பண்ணிடுங்க. வாங்க, ஆள் இருக்கான்னு தெரியல, வாங்கட்டும். ஹர்திக் பாண்டியா கூட பிபி டென்ஷன் ஆகிறாரு, ஏத்திடுறாங்க அவருக்கு. வருஷம் ஹர்திக் பாண்டியாவோட வருஷம், பட் நல்லா இருக்குமா தெரியல. ஓகேங்களா? இல்ல அடுத்த வருஷம் ஆட போறோம் நாங்க. அடுத்த வருஷம் ஐயா ஆடுவோம் ஐயா, இந்த குதிரை ஓட ஐயா. இப்போ கீப்பிங் மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா? இதாவது ஒரு முக்கியமான மேட்ச் வந்து ஆட போறாரு, மற்றபடி கீப்பிங் பண்ணுவார். இப்போ இந்த 4-5 விக்கெட்லாம் முடிச்சா இம்பாக்ட் பிளேயர் வந்து கீப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயர் இருப்பார். யாரு யாரு? ஆமா, அதான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் சஞ்சு வேற மாதிரி பண்ணாரு. அதை ருத்ராஜ் யூஸ். அதாவது ருத்ராஜ் வந்து அவர் பேட்டிங்ல ப்ரெஷர் அவரே ஆக்கியதுனால அந்த ப்ரெஷர் இருக்கு. நாமும் 20 ரன் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா அந்த மைண்ட் ஒரு இல்ல, அங்கதான் தப்பு பண்ணிட்டாரு. தூபே திரும்ப தூபே அந்த கேட்ச் விட்டார். நான் தூபேனா இன்னைக்கு பண்ணது எல்லாமே அவர் தான். ஒரு அதே நூர் அஹமத் பாருங்க, ஒரு 6 பயமா தடுத்தாரு. அவங்க ஃபீல்டிங் கரெக்டா இருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். இவ்வளவு இன்ஜுரி இந்த டீம் சஸ்டைன் ஆயிருக்குன்னா நாம் மீண்டும் வருவோம். பண்ணிட்டு ப்ரோ போதும் ப்ரோ. ஓகேங்களா? அதாவது போதுன்றது தான் ஒரு. ஏன்னா நீங்க இன்னமும் ஏஜ் ஆகுது இல்ல, அவங்களும் மாறிதான் ஆகணும். புதுசா ஒரு கோச் வரட்டும். ஓகேங்களா? ப்ரோ அதாவது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஐபிஎல் மாறிடுச்சு. இன்னும் ருத்ராஜ் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவே 3-4 வருஷமா இந்த ஐபிஎல் இருக்கும். ஐபிஎல்லாம் மாறிச்சு, பிச்செல்லாம் மாறிச்சு. அப்புறம் 220 230 பவர் பிளேயர் இறங்கி அடிக்கிறாங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்த பிறகு அதை வந்து பெரிய பெரிய டீமால ஈஸியா ஏத்துக்க முடியல. இம்பாக்ட் பிளேயர் வந்து சிஎஸ்கே அதுக்கு இன்னும் அடாப்ட் ஆகல. ஓகேங்களா? அப்ப நம்மளோட ரோல் என்னன்னா, நீங்க இறங்கி அடிச்சாதான். பவுலர்ஸ் யாரு போட்டாலும் அடிக்கிறாங்க. நம்ம பவுலர்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஸ்பென்சர் கூட நல்லா தான் போடுறாரு, நல்ல ரீப்ளேஸ் தான் பண்றீங்க. ஆனா நீங்க பேட்டிங்ல ஆட மாட்டீங்க. பேட்டிங்ல சேஞ்ச் கொண்டு வாங்க. பவர் பிளேயர்ல இறங்கி அடிக்கணும். உருள் பட்டேல் ஓப்பனிங் கொண்டு வா, நீங்க 1 டவுன் ருத்ராஜ். அவ்வளவுதான். நீங்க 25 பாலுக்கு 40 அடிங்க ப்ரோ. நாங்க வந்து 60-70 எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க ஒரு ஓப்பனா வரீங்க, பவர் பிளே விளையாடுறீங்க. நீங்க திரும்ப திரும்ப அதே ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தா எத்தனை நாள் நாங்க டிஃபெண்ட் பண்ண முடியும்? நீங்க அத்தனை ஃபேன்ஸ் அப்செட் ருத்ராஜ் பார்த்து அவ்வளவு அப்செட் ஆகுறாங்க. நீங்க டீம் முன்னாடி ஆயிடல, இங்க ஸ்டேடியம்ல அவ்வளவு அப்செட். தூபே கிட்ட வர்ற 4 விக்கெட்ல ப்ரோ போச்சு, ஒரு 7 விக்கெட்லாம் போல. தூபே என்ன நினைச்சாரான்னு தெரியல, எனக்கு புரியல. தூபேவும் ருத்ராஜும் திருந்தணும், அவ்வளவுதான். எந்த தலையை வச்சு ஸ்கேம் பண்ணல. அதாவது 90% ஆஃப் பீப்புளுக்கு தெரியும் யாரு நீங்களே போட்டுக்கிட்டீங்க சிஎம் விஜய் வர்றாருன்னு. சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அது அந்த மெச்சூரிட்டி தான் நமக்கு தெரியும். சிஎம் விஜயும் வரல. அதே மாதிரி தோனியோட லாஸ்ட் மேட்ச் சோர்ஸ், அது என்ன சோர்ஸ்னா அது யாரோ கார்த்திக் ராமகிருஷ்ணன் சோர்ஸ். இது இல்ல, அதெல்லாம் வேஸ்ட். தோனி வச்சு எந்த ஸ்கேம் பண்ணல. இப்போ அவர் வந்து பாருங்க, ஒரு 4 தடவை காட்டினாரு, ஸ்டேடியம் அதிர்ச்சி. 2 தடவை கிட்டினஸ் மைக் வர மாதிரி ஆயிடுச்சு. போய் சொல்ல இவர் கேட்டு பாருங்க, அந்த அளவுக்கு சவுண்டு. அதாவது தோனி இத்தனை மேட்ச் உள்ள வரல. ஒரு ஃபைனல் ஹோம் மேட்ச் வந்து போயிட்டாரு. அவர் திரும்ப கையில ஏதோ ஒரு இன்ஜுரின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் ஒரு வாரம் பாத்துக்கலாம். ருத்ராஜ் தான் பிரச்சனை பண்றாரு. ருத்ராஜும் தூபே பிரச்சனை. தூபேக்கு ஒரு கேட்ச் 10-18 ஓவர் 17-18. ஏங்க உங்க இடத்துல அப்படியே செலமா இருந்தா எப்படிங்க? ஒரு 2வது ஓவர் ட்ரை பண்றீங்க, ஒரு பால் போட்டா கவர் பண்றீங்க, எதுவுமே இல்ல இல்லையா? ரொம்ப கஷ்டம் தூபே வச்சுக்கிட்டு. நான் சப்போர்ட் பண்ணாமலாம் இல்ல. தூபே யாரு கேட்டா சப்போர்ட் ப்ரோ. சிஎஸ்கே நான் இப்பதான் சொல்றேன், இவ்வளவு இன்ஜுரிலயும் இந்த டீம் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். நாங்க ரொம்ப பாட்டா முடிப்பு வச்சிருக்கீங்க. கம்பேர் டு எம்ஐ எல்லாம் பாருங்க, எல்எச்சி எல்லாம் பாருங்க, இந்த டீம் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு.
பட் இந்த 2 பிளேயரோட இன்டென்ட் சரியில்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மாத்திக்கணும் அடுத்த வருஷம். இல்லைன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ருத்ராஜ் கேப்டன் சஞ்சு சாம்சன் கொடுத்துட்டு நீங்க ஓப்பனிங் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா அது தேவையா சஞ்சு சாம்சன்? கண்டிப்பா தேவை. இன்னும் கேப்டன் யார் பண்ணா ஸ்டேடியம்ல வந்து எல்லாமே தெரியும், சஞ்சு சாம்சன் தான். அதுக்கடுத்து 8 ஓவருக்கு அப்புறம் அவர் கண்ட்ரோல் எடுத்தாரு யாரு, ருத்ராஜ். பட் இந்த ஸ்கோர் ஒன்றும் பண்ண முடியாது. SRH மைட்டி SRH ஒன்றும் பண்ண முடியாது. மேபி சஞ்சு நின்று இருக்கணும்ல, நின்று ஆடி இருக்கணும். அவர் ரோல் 13 பால் 27 ரோல் கேரட் தான். உருள் பட்டியாலும் வந்தா தான் அங்க ருத்ராஜ் இதோட அந்த பால் சாப்பிட்டது தான் இப்ப வந்து இடிக்குது. நீங்க பால் சாப்பிடுங்க, அதை ஈக்குவல் பண்ணுங்க டக்குனு. 2-4 எங்க கிளாஸ்ல அப்படிதான் தெரியுது, இஷான் கிஷன் அப்படிதான் தெரியுது. ஆனா டக்குனு 6 வச்சு ஈக்குவல் பண்றாங்க, அதை பண்ணுங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேற எதுவும் இல்லை. டீம்ல என்ன சேஞ்சஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? ருத்ராஜே சேஞ்ச் பண்ணணும், தூபாவே சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. தூபே அப்படின்னு பாக்கும்போது தூபே வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் ப்ரோ தூபே தேவையில்லை ப்ரோ. அது தூபே ஃபேன்ஸ் அப்செட் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க மேட்ச் பார்த்து எல்லாரும் கேளுங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ருத்ராஜ். அதாவது ருத்ராஜ் எடுத்துக்கங்க, தூபே எடுத்துக்கங்க. 2 பேருமே பால் சாப்பிட்டு தான் ப்ரோ ரன்னுக்கு போறாங்க, பிச்சு ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இது என்ன டெஸ்ட் மேட்சா ஓடியாது, அதுதான் எனக்கு அப்செட். ஓகேங்களா, நம்ம பிச்சு நமக்கு தெரியும், இந்த பிச்சு இப்படிதான் பிஹேவ் பண்ணு. ஃபிளம்மிங்கே இது பண்ணுங்க போதும், ஒரு எரா போதும் புதுசா. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கார்த்திக் சர்மாலாம் க்ரூம் ஆயிட்டு வர்றான், ஓகே அக்செப்ட். நான் டீமை நான் விட்டு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு 2 பேர் ஒரு முக்கியமான மேட்ச், SRH அகைன்ஸ்டா நீங்க பேட்டிங் எடுக்கிறீங்க, 220 வச்சா ஆகணும். நீங்க எந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கணும் தெரியல. இல்ல ப்ரோ, ஃபிளமிங்ஸ் வந்து 175 தான் நாங்க டார்கெட்டே பண்ணோம், அதுதான் அதுக்காக தான் ஆடுறோனே சொன்னாரு. இப்ப சொல்லிருக்கேன் எனக்கு தெரியல. பிச்சு ட்ரிக் நான் இல்ல சொல்ல, அதாவது பிச்சு அதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணிச்சு நான் இல்ல சொல்ல. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அவங்களே ஆட முடியல, அதுக்கு 2 பால் வருது அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இருந்திருக்கலாம். பட் பேட்டிங்லாம் அவங்க பண்ணது சரியில்லை ப்ரோ, அவ்வளவுதான். அகில் ஹுசைனை போன மேட்ச் டிராப் பண்ணாங்க, அதை பத்தி என்ன? அது பெரிய காஸ்ட் தான், அதான் சாரி லாஸ்ட் தான். இந்த மேட்ச் வந்தாரு, அவரும் பண்ணாரு, அவ்வளவுதான் பண்ண முடியும். 180 ரன்னுக்கு என்ன பண்றது, பாத்துக்கலாம். குவாலிஃபை ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம், இது பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு எனக்கு. நான் 4 மேட்ச் முன்னாடி சொல்லிட்டேன், இந்த டீம் ஆனா லக்கு தான் இது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரோ, அவங்க சைடு இன்ஜுரி எக்கச்சக்க இன்ஜுரி. எவ்வளோ ஒரு டீம் செட் ஆகி வச்சு ஜேமி ஓவர்டன் வச்சு நல்ல ரிதம்ல வந்தாரு, அந்த பர்சன் இன்ஜுரி என்ன பண்ண முடியும்? அப்செட் தான். பேக்கப் ஸ்பென்சர் இருக்கிறாங்க, பட் அந்த காம்போசிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் கிடைக்கல, பாத்தீங்களா அது மிஸ் ஆகுது எப்பவுமே. இதுதான் ஓகேங்களா. இல்ல ப்ரோ, இன்னைக்கு மேட்ச் வந்து கையில இருந்த மேட்ச் தான். எப்படி போன SRH மேட்சும் கையில இருந்து விட்டோமோ, இந்த மேட்ச் கையில தான் விட்டோம். ஓகே, ஒரு 10 ரன் 20 ரன் ஷார்ட்னே வைங்களேன். பட் ஆனா பவுலர்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். கேட்சை விட்டாங்க, கிளாசனோட கேட்ச் எல்லாம் விட்டுறது கிரைம் ப்ரோ. அவரு கேட்ச் குத்து அதை பிடிக்கல அப்படின்னா அது எந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதை அவர் ப்ரூவும் பண்ணிட்டாரு. கிளாசன்லாம் வந்து விக்கெட்டு பெரிய கிரைமே விட்டாச்சு. அதான் பேசுறதுக்கு எப்பயுமே நல்ல ஸ்ட்ராங்கா போல்டா பேசுவோம் பாத்தீங்களா, அந்த இதே இல்லை. பட் ஸ்டில் பரவாயில்ல, இது எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. தூபே டவுன்ஃபால் அப்படின்றது நம்ம தூபே மட்டும் இல்ல, அவர் ஆடல இது பண்ணல அப்படின்றதுதான் சொல்ல முடியாது. கேட்ச் டிராப் பண்றது அது பெரிய கிரைமு. அது நம்ம வந்து அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, வேர்ல்ட் கப் ரீசெண்டா ஆடி இருக்கீங்க. நீங்க வந்து கேட்ச் எல்லாம் ப்ரோ 1 or 2 மேட்ச் இந்த சீசன்ல விட்டா பிரச்சனை இல்லை, ஓகே ஃபைன். இவர் வர மேட்ச் எல்லாம் இவருக்குன்னு பயப்பட வேண்டியதா இருக்கு. எந்தெந்த கேட்ச் எந்தெந்த மேட்சை விடுவாரு அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ அது கிரைம். பட் ஆனா தூபே பேட்டிங் வைஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் சரியில்லை. பட் அதுக்கு நம்ம அவர் எங்க இருக்கிறோம், நம்பர் 3 நம்பர் 4ல ஆடிக்கிட்டு இருந்த பேட்டரை நம்ம இப்ப பினிஷரா யூஸ் பண்றோம். அது நம்ம டீமுக்காக இந்த ஒரு ரோல் கொடுக்கணும்ன்றதுக்காக கொடுக்குறோம். ஏன்னா மிடில் ஆர்டர்ல பிரவிஸ் இருக்காரு, கார்த்திக் சர்மாவை ட்ரை பண்ணி ஓகே ஒர்க் அவுட் ஆச்சு. டாப் ஆர்டர்ல ருத்து சஞ்சு இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு பினிஷரா தூபே வந்து யூஸ் பண்றோம். அங்க ஒரு ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம தூபே மட்டும் குறை சொல்ல முடியாதுன்ற அவருக்குன்னு ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்கணும். 4 ஃபாரினர்ஸ் ரீடைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நேத்தன் எலிஸ், அகில் ஹுசைன் ஃபார் ஷூர். ஏன்னா அகில் ஹுசைன் வந்து நமக்கு ஒரு ஸ்பின்னரா ஒரு ஜடேஜா மாதிரி தான் இருக்காரு அவரு. ஸோ அதை நான் சொல்லுவேன். ஜேமி ஓவர்டன் அண்ட் இப்போ வந்திருக்க ஃபாரஸ்டர் எந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் கிரிக்கெட்டர் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் அந்த மிடில் ஆர்டர் எல்லாம் சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவரோட கேமை நம்ம கடைசி கேமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவள் தான் இந்த கேம் தோத்தாச்சு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அடுத்த மேட்ச்ல எப்படி பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். அப்படி அவர் நல்லா பண்றாரு அப்படின்னா அவரும் ரீடைன் பண்ணலாம். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. வேற ஓவர்சி பிளேயர் வந்து பிரவிஷ் ஃபார் ஷுர். பட் ஸ்டில் பிரவிஸோட அந்த ஃபார்ம் கன்சிஸ்டன்சி எல்லாம் எப்படி இருக்குன்றதும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். யாரை விடணும்? ஓகே, ஆக்சுவலா நல்ல கேள்வி. கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீரை வந்து டிராப் பண்ணணுமான்னு கேட்டா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை டிராப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த சீசன் நீங்க திருப்பி ஆக்ஷனுக்கு போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட் வேணும். அடுத்த சீசன்ல நீங்க நல்லா இந்த டொமஸ்டிக்லயோ இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயோ நல்லா பண்ண ஒரு பிளேயர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவான், அதை நீங்க எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் 2 பேரும் வச்சு ஆட முடியாது. 2 பேரும் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறாரு அப்படின்னா கார்த்திக் வச்சுக்கோங்க, பிரசாந்த் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க ஸ்பின்னரா பிரசாந்த் யூஸ் பண்ணல இந்த சீசன் பெருசா.
ஸோ அப்படி இருக்கும்போது பிரசாந்த் ரிலீஸ் பண்ணிட்டு கார்த்திக் சர்மா வச்சுக்கலான்றது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஒரு பிளேயரை மட்டுமே வச்சு ஒரு பிரான்ச்சைசி எப்பயுமே கிடையாது, ஓகேவா? ஆனா அந்த ஒரு பிளேயருக்கு இருக்க பிராண்ட் வேல்யூ எப்பயுமே இருக்கும். தோனின்றவர் வந்து பிராண்ட் வேல்யூ பிளஸ் ஒரு நல்ல மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தோனி இல்லைன்னா சிஎஸ்கேவே இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. இப்போ அந்த தோனியோட அந்த ஒரு லெகசி இருக்குல்ல, அந்த லெகசியை ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படியே கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாருன்னா அவர்லாம் ஒரு நல்ல ஜென்ரேஷனல் பிளேயர், ஓகேவா? ஒரு அந்த மாதிரியான ஒரு பிளேயரை வந்து அவரோட ஷூவை வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து கேப்டன்சில ஃபீல் பண்ணலாம் முடியாது. ருத்ராஜ் அவரோட ஸ்டைல்ல கொண்டு போவாரு, தோனி அவரோட ஸ்டைல்ல வந்து கொண்டு போவார். இப்போ இவரோட கெப்பாசிட்டி என்னன்றது இதுக்கப்புறம் தான் புரியும். அவர் ஒரு செட் பண்ணி வச்சிட்டார் அப்படின்னும் போது இவருக்கு டார்கெட்டா அவ்வளவு பெரிய இதுதான் இருக்கும், அது ஒரு ப்ரெஷரா இருக்கும். இது ருத்ராஜன் கிடையாது, எவ்வளவு பெரிய கேப்டன் வந்தாலும் தோனியோட லெகசியோ இல்ல ரோஹித் சர்மாவோட லெகசியோ இது பண்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இல்ல ப்ரோ, கேப்டன்சி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து வரும்போதே ஒரு நல்ல கேப்டனா, தோனி மாதிரி ஒரு கேப்டனான்னு கேட்டா தோனி மாதிரி அவருக்கு நல்லா அந்த காமா இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப அக்ரெஷன்லயோ ரொம்ப டென்ஷன்லயோ ஒரு சில விஷயம் பண்ண மாட்டாரு. பட் தோனி கொண்டு வந்த சக்சஸ் ரேட் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம் தான். அது ருத்ராஜன் கிடையாது. இப்ப அடுத்து சஞ்சுன்னு சொல்றோம்ல, சஞ்சு வந்தாலுமே அந்த ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் விட்டுதான் ஆகணும். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம டைம் கொடுத்துதான் ஆகணும். ரெண்டாவது ருத்ராஜ் இப்பதான் க்ரூம் ஆகிக்கிட்டு இருக்காரு, ஒரு சில ஹெல்ப் கேட்கிறாரு, ஃபிளெமிங்ஸ் கிட்ட நடுவில் பேசுறாரு. அந்த டைம் வருது பாருங்க, ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைக்கல, டைம் அவுட். அப்போ அவர் உட்காந்து ஃபிளெமிங்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ஒரு ஐடியா கிடைச்சி தான் அவர் வந்து பண்றாரு, தாண்டி அவர் ஸ்ட்ரெயிட்டா போக மாட்டாரு. அவர் அந்த ஒரு டைம் எடுக்கிறாரு. மேபி ஒரு கேப்டன்சி ஷிஃப்ட் பண்ணணும்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷியூரா தோணுச்சுன்னா அவங்க பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் நம்ம கையை மீறி போயிடுச்சு. ஆக்சுவலா எப்படின்னா பிச்சு வந்து பிஹேவியர் ட்ரிக்கியா தான் இருந்துச்சு. நமக்குமே 10 ஓவருக்கு அடிக்க முடியல. அவங்களாலேயும் அவங்களும் அதே தான் கீப் அப் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து டார்கெட் மைண்ட்ல செட் ஆயிடுச்சுல்ல, இவ்வளவுதான் அடிக்கணும். அதனால அவங்க பார்த்து சூதானமா அடி வின் பண்ணிட்டுக்கிறாங்க. கரெக்டான டிசிஷன் தான் ப்ரோ. நம்ம அங்க பாருங்க, எஸ்ஆர்ஹெச் எந்த மாதிரி டீம்னு உங்களுக்கு தெரியும். 250 ஒண்ணு கால் தூசி அவங்களுக்கு. ஆனா இந்த 180 வந்து 19 ஓவர் தான் முடிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பவுலிங் இருக்கு, பிளஸ் பிச்சும் அது மாதிரி தான் பிஹேவ் இருக்கு. ஐயோ, அது என்ன ப்ரோ சொல்றது, எல்லாருமே ஃபார்ம் கொண்டு வந்து இன்ஜுரியில் அனுப்பிச்சு விட்டுரும். ஆயுஷ் மாத்திரே போயிட்டாரு, நேதல் வயசு 6 முன்னாடி போயிட்டாரு. இது ஓவர் 10 நல்ல க்ரூம் ஆயிட்டு வந்தாரு. அவர் தான் எடுத்து வருவார் நினைச்ச கப்பு, அவரு போயிட்டாரு ப்ரோ. கெய்க்வாட் கேப்டன்சியா ப்ரோ கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா பவுலிங் ரொட்டேஷன் கரெக்டா இருக்கணும். ஃபீல்ட் செட் வந்து ஒரு இடத்துக்கு பண்றாரு, ஆனா அந்த இடத்துக்கு பால் போல. நீ ஃபுல்லா பார்த்த மேட்ச, ஒரு ஃபீல்ட் செட் பண்றாரு, ஆனா அந்த 2 ஃபீல்டுக்கு நடுவில் போகுது, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து கேப்டன்சி மிஸ் ஆகுது கொஞ்சம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து சஞ்சு சாம்சன் தான் கீப்பிங் இது பண்ணாரு, ஃபீல்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாரு. அந்த 10 ஓவர் கழிச்சு தான் பவுலர்ஸ் கிட்ட போய் ருத்ராஜ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு, இப்படி போடுங்க அப்படி போடுங்க. ப்ரோ ஃபீல்டிங்ல ஒருத்தர் மட்டும் தான், அந்த ஒருத்தரை தூக்கிட்டோம்னா பேட்டிங்கும் சரி ஃபீல்டிங் சரி, மிடில் ஆர்டர் வந்து நல்லா இருக்கும். பேட்டிங்ல ஃபீல்டிங்லயும் வந்து ஓடுறதுக்காக சர்ஃபாஸ் கார்டு என்ன ப்ரோ ப்ரோ பாயிரான் ப்ரோ. அவன் தம் தூண்டு தூபை என்ன ப்ரோ பண்றாரு சொல்லுங்க. ஒண்ணுமே அது எனக்கு அது ஒரே ஒரு அசட் தான் ப்ரோ. மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அவரால். ஏன்னா 10 பாலுக்கு அப்புறம் தான் ஒரு 4 ஒரு 6 அடிக்கிறாரு அவரு. ரன்னிங் கிடையாது, ரன்னிங் பிட்வீன் யூனிட்ஸே கிடையாது, ஃபீல்டிங்ல ஒரு ரன்னிங் கிடையாது. பால் அடி போச்சுன்னா கூட, அதாவது த்ரோ அடிக்கிறாங்க, பேக்கப்புக்கு இவர் வரணும்ல, வரமாட்டார். ப்ரீஸ் ஓடி வர்றாரு, அங்கிருந்து ஓடி வர்றாரு. இது மாதிரி நிறைய இருக்குது. ரூபையை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்குது. தயவு செய்து அவர் குத்துருங்கன்ற. யாரோடது? கெய்க்வாடா ப்ரோ கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா இப்ப இருக்கிற T20 வந்து ஓப்பனிங் எல்லாரும் அந்த பவர் போட்டு அடிக்கிறாங்க. அதேதான் பழைய கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, ஆனா கிரிக்கெட் ஆடுறாங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுதான் ப்ரோ, அது மாத்தணும். ஆனா அந்த ஓப்பனிங் ஏன் மாத்த மாட்டேன்னு நட முடியுதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஒருவேளை இந்த சீசன் முடிச்சுட்டு அடுத்த சீசனுக்கு வேணா மாத்திப்பாங்களான்ற ஒரு இதுவானு தெரியல ப்ரோ. ஆக்ஷன்ல தப்புனா இந்த அளவுக்கு பவுலிங் வச்சு நீ சொல்லுவாங்களா? பவுலிங் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணமே ஆக்ஷன் தான். கண்டிப்பா அவன் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல. தூபையோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கார்த்திக் சர்மா. நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இந்த தூபை நடுவில் விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் ஏன் பிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஜடேஜா பதிலா தூபை விட்டுருந்தா ஃபீல்டிங்காவது கடிச்சிருவாங்க. எங்களுக்கு என்ன பண்றது, நம்ம தான். ஏன்னா தலைவா 2026 IPL சேர்மன் எழுதி வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RCB தான் அவர் எழுதி மொத்தில போட்டு வச்சாரு. ஏன்னா ஒருத்தன் பேய் ஃபார்ம்ல இருக்கிற தலைவா. விராட் கோலி என்ன பண்றா போல, கிரவுண்ட் விட்டு வெளியே அடிக்கிறா போல, டீம் விட்டு பால 2 கீக்கிறா போல. புவனேஷ் குமார் ஸ்பிங்கிலேயே பால ஸ்பிங் பண்ணி போல்ட அவனே பார்த்தான், மறந்து போறான். என்னடா RCB பிளேயர் ஒருத்தனும் இவ்வளவு ஃபார்ம்ல இருக்கிறான்,
இவங்களுக்கு தான் இந்த வருஷம் கப்பு நான் எழுதி வச்சேன். அந்த போட்டோம் 2026 2025 தொடர்ந்து ஆர்டிக்கு அடிக்க போறோம். நம்ம தான் ஆர்டிக்கு. இப்போ இது எதுக்கு நான் போட்டுருக்கேன்னா 2 உமன்ஸ் கப்பு, ஒரு ஆர்சிபி கப்பு. அதனால இதுக்கப்புறம் நம்ம தான் 2026 ஆர்சிபி மட்டும்தான், யாரும் கிடையாது தலைவா, நம்ம மட்டும்தான். சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் பேசுறதுனால மொத்த ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாய்க்கறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? சில பேர் பேசிட்டு போயிடுறாங்க. ஆமா தலைவா, அது என்னன்னா சில பேர் தலைவா குடிச்சிட்டு பேசுறாங்களா, பேசும்போது அவங்க என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறாங்க. இது ஒரு மேட்ச். ஆக்சுவலி மேட்ச்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தான் பார்க்கணும். அவங்க பேசுறது இவங்க ஒரு இதுவா பேசுறது, இவங்க பேசுறது அப்படிலாம் இல்லை. ஜாலியா வந்தோமா இருக்க போது 2 மாசம் மட்டும்தான் IPL. அதுக்கப்புறம் என்ன பண்ண போற, விராட் கோலியை கொஞ்சி பேசுவேன் இந்தியா டீம்ல ஆடும் போது. இப்ப எதிரியா பாக்குற விராட் கோலியை நாளைக்கு இந்தியா டீம்ல பார்க்கும்போது கொஞ்சி பேசுவேன். அதனால இந்த 2 மாசத்துல நம்ம இதுல வெறித்தனமா இருக்கக்கூடாது. ஒரு போர்ட்ஸ் போர்ட்ஸா பார்க்கணும். இப்ப நானே வரேன், ஜாலி தான். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்ச் தான். இதை ரொம்ப உக்கிரத்தோடலாம் நம்ம பார்த்து இது நான் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். எதனால வார்த்தை ஒரு சில வார்த்தையை தேவையில்லாம விட்டுடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பார்த்து பேசணும். ஆனா அவங்க பார்த்து தான் பேசுறாங்க. அவங்க மனசுக்குள்ள 2வது ஆள் இருக்கிறாரு. அதுதான் டிவிக்கு என்ன சொல்லிட்டா போல, 21 வயசுக்கு மேல ஒயின் ஷாப்பு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. 70 பாரை மூட சொல்லிட்டாருன்னு. இதுக்கப்புறம் யாரும் குடிச்சு பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் தெளிவா தான் எல்லாரும் பேசுவாங்க. அதனால பேசுறாங்க. சின்ன மேட்ச் நல்லா இருந்துச்சு. உங்க தோனி சார் எல்லாம் அப்படியே பாக்குறாங்கல்ல ஜனங்க, ஒரு கை காட்டலாம்ல. ஜனங்க எவ்வளவு ஆசைப்படுது. வயசானவங்க, சின்ன குழந்தைங்க எவ்வளவு நாள் விசில் அடிக்குதுங்க. தோனி இப்படி கையாச்சு காட்டலாம், இல்ல ஒண்ணு இப்படியா செய்யலாம் இல்ல, அதையே செய்ய மாட்டேங்கிறாரு. அது சொல்லுங்க. அதுதான் இப்ப மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மேடம் இப்ப சொன்னாங்க தோனி கையை காமிச்சிடலான்னு. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதை தான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவரை வச்சு டிக்கெட் எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாம், அவரை சேப்பாக்கத்துல எவ்வளவு க்ரௌட வர வைக்கலாம், இதைதான் பண்றாங்க. தோனின்ற ஒரு இந்தியா டீமோட லெஜண்ட் கேப்டன். அவரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவரு போயிட்டாருன்னா அந்த இடத்துல வேற ஒரு பிளேயர் வந்துருவாங்க. ஏன்னா பாவம் அவரும் 7 மேட்ச் ஆயிடுச்சு. கண்ணாமூச்சி ரே கண்டுபிடி யாருன்னு இன்னும் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. 2 வாரம் கழிச்சு வரேன்னா போல இன்னும் வரல. இப்ப ஃபைனல் மேட்ச் இங்க 7வது மேட்ச்ல ஆடுவார்னு எதிர்பார்ப்போட வந்த கூட்டம் தான் இது. ஆனா பாவம் மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம போறாங்க. அதுதான் தெளிவா, ஸ்கேம் தான் தெளிவா. ஏன்னா அவங்க வின் பண்ண பாக்கல. ஏன்னா அவங்க கிட்ட 5 கப் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க தேவையில்ல. மார்க்கெட்டிங் பண்ணலாம், மார்க்கெட்டிங் தான் பண்றாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் கேப்டனை இப்படி ரொம்ப கேவலப்படுத்தக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தாலும் அவர் ஒரு லெஜண்ட் கேப்டன். அவரை போல ஐடியா யாருக்கும் இருக்காது. அவரை போல ஒரு கேப்டன்ஷிப் யாராலும் வர முடியாது. விராட் கோலி பேட்டிங்ல கிங்கு, கேப்டன்ல இவர் தான் கிங்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை வச்சு ஸ்கேம் பண்றாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. டிக்கெட் வாங்கிட்டு மேட்ச் பார்த்துட்டு வெளியே வந்தோம். எவ்வளவு டீசெண்டா நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அங்க பாருங்க, அந்த ஆர்சிபில ஒருத்தகிறான், வாய்ஸ் ஆஃப் ஹீரோன்னு ஒருத்தகிறான். அவனால எவ்வளவு கலவரம் இது பாரு நீங்களே. அதுதான் ஏன் அவனை இன்டர்வியூ எடுக்கிறீங்க? ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அவனை சொல்லு பாக்கலாம். அண்ணா நகர் மெட்ரோல போயிட்டு இன்டர்வியூ, அவன் வீடியோவே யாரும் தெரியல. அண்ணா நகர் மெட்ரோ போயிட்டு அவனை சிஎஸ்கே பத்தி இன்டர்வியூ ஏன் எடுக்கிறீங்க? புரியுதுங்களா? பாருங்க இங்க எவ்வளவு ஸ்மூத்தா போகுது, அங்க பாருங்க எவ்வளவு கலவரமா இருக்குது. இவன் பண்ற வேலை தான். தேவையில்லாம நடுவுல உள்ள பூந்து டிக்கெட்டும் எடுக்க மாட்டான், மேட்சுக்கு வர மாட்டான். எத்து பார்த்தா 2 அவனுக்கு ரெக்கார்டு இருந்ததுன்னா ரெக்கார்டு புக்ல எத்துன்னு வரட்டும் ப்ரோ. நாங்க 4-5 புக்கு 5 சீசன் அடிக்கி வச்சிருக்கோம் புக்கு. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் வரணும்? ஏன் இந்த மாதிரி எவனாவது நடுவுல பூந்து அடிச்சு போடானா என்ன சொல்ல போற? அப்புறம் நம்மளதான் சொல்லுவாங்க. அவன் அதுதான் எதிர்பார்க்கறான். இப்போ அவன் தனியா நின்று பேசுறான், கும்பலா நின்று பேசுறான்னா உடனே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அடிக்க வந்துட்டான் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டு அவன் ட்ரெண்டா வரதுக்கு அவன் பிளான் பண்றான். தயவு செய்து அவங்க பண்ணாதீங்க, தயவு செய்து. சூப்பரா தான் ப்ரோ போச்சு. ஆனா டூபே கொஞ்சம் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணோம், பேட்டிங் ஆடணும். ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல டூபே. பண்ணிட்டோம் ப்ரோ, தயவு செஞ்சு பண்ணிட்டோம். RCB ஃபேன் ப்ரோ, இவங்க RCB ஃபேன், தற்கொலை ஃபேன். தோனி பிளட் ப்ரோ, தோனி பிளட் RCB ஃபேன். இல்ல யாரையும் தப்பாலாம் பேசல. RCB எல்லாருமே நண்பர்கள் தான். ஓகேவா?